ஹாய் ஹலோ காய்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம நாசா 2 அந்த படத்தோட மூவி எக்ஸ்பிரஸ் பற்றி பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரஷ்டப்பாக நாசா பார்ட் 1 பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று போட்டிருந்தேன். ஏதாவது மூவி டு கேட்ச் நான் அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரன்னு அடித்து தள்ளன ஒரு ரேண்ட் இருந்துச்சு. இது அந்த படத்தை போய் பார்த்தேன், சீக்கிரமாக படத்துக்கு முன்னாடியே போயிட்டேன், என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். இது அந்த படம் பார்த்துட்டு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாசா 2 என்ன மாதிரி இந்த படம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரேண்ட்டு. ஒரு லைட் ஹார்ட்டடாக ஜாலியான ஒரு ரேண்ட்டு தான். ஸோ பேசிக்கலி நாசா 2 ஏன் இந்த படம் யாருக்குமே தெரியல, சீரியஸாக எனக்கு தெரியல. படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்குறப்ப டிக்கெட் புக் பண்ணுறப்ப அட்வான்ஸ் புக்கிங் நான் ஒரே ஆள் தான் டிக்கெட்டே புக் பண்ணியிருந்தேன். வாஸ் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தேன். சார் நான் அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. அக்கௌண்ட் 2 தான் இல்லை நமக்கு நாசா 2 வச்சு கிடச்சிது, நான் கண்ணை மட்டும் புக் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க பிவிஆரில். அண்ட் தென் நான் ட்விட்டரெல்லாம் கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் மூலிமா ஆட் பண்ணேன், பிவிஆர் கேன்சல் பண்ணிடுச்சு. மற்ற தியேட்டர்லாம் மற்ற ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக அந்த படம் பரவாயில்ல, இவங்க எல்லா ஷோவும் காலியாக இருக்குது, அப்புறம் எப்படி இந்த படத்து ஷோ மட்டும் கேன்சல் பண்ணாங்க. அது வரைக்கும் மேண்ட்ரினில் ஒரே படம் ஒரே ஷோ, இது ஒன்று தான். டே 1 அதையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் ஃபாலோ அப் பண்ணாங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவங்களுக்கு நான் டிக்கெட் புக்கிங் டீல்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க 6:15 அந்த ஒரு டைம் ஸ்லாட்டை அவங்க ஒரு மலையாளம் படம் கொடுத்துட்டு, ஒரு மோகன்லாலோட மலையாள படம் அந்த படம் கொடுத்துட்டு அது ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அது மற்ற படம் தான் காலியாக இருந்துச்சு. ஸோ அதே 6:15 வேறு ஒரு டைம் ஸ்லாட்டை வேறு ஏதோ தியேட்டரை ஃப்ரீ பண்ணி அதில் நான் புக் பண்ண அதே டிக்கெட்டுக்கு அப்படியே அந்த ஸ்டோரை ரீஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு 2-3 பேர் புக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் மெரிட் டு த இன்டர்னட் ஐ டோன்ட் நோ வெதர் எனக்காக பண்ணல இல்லைன்னு தெரியல. ஐ டோன்ட் டேக் த கிரெடிட் என்றால். ஆனால் நல்லபடியாக அந்த படத்தை ரிஸ்டோர் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம விமர்சனம் பண்ண நம்ம தேங்க்யூ சொல்லணும். அவர் ரொம்ப தேங்க் பண்ணி அப்பா நல்லபடியாக போட்டு ரிஸ்டோர் பண்ணிட்டீங்க, ஐ ஹோப் மை டிக்கெட் இஸ் ஸ்டில் வேலிட் எனஃப் ஃபார் திஸ் நியூ ரிஸ்டோர் ஷோன்னு போட்டு நான் முடிச்சு விட்டேன். அவங்களும் என்ஜாய் த மூவிலாம் சொன்னாங்க. என்ஜாய் த பில் தான் கேட்டு முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு ரணகலங்களில் அந்த படம் பார்த்து அந்த தியேட்டருக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்ததில் படம் ஒர்த்தானா 100% ஒர்த்து. நீங்கள் ஐமேக்ஸ் இப்போ சென்னை கோயம்புத்தூர் ரீஜன் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஐமேக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அண்டு நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க இல்லை வேர்ல்டு சினிமா நீங்கள் இப்போ நம்ம வீடியோலாம் லேட்டாக ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஆக்சுவலி இலங்கையில் பார்க்குறாங்க, மலேசியாவில் பார்க்குறாங்க, சிங்கப்பூரில் பார்க்குறாங்க, யூஎஸில் பார்க்குறாங்க, கனடாவில் பார்க்குறாங்க. ஸோ உலகத்தமிழர்கள் யாராக இருந்தாலும் நாசா சொல்லப்படுற இந்த சைனீஸ் படம், இந்த மேண்ட்ரின் படம் இன்கேஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கோ ஃபார் அ ப்ரீமியம் ஃபார்மட் ஃபிலிம்ஸ். ஒரு 4DXோ இல்லை ஒரு ஐமேக்ஸோ. நான் கியூப் ஐ நாட் அ ஃபேன் ஆஃப் கியூப், ஓகே. ஸோ ஐஸ் ஃபார்மட் ஐ நாட் அ ஃபேன் ஆஃப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபார்ம் தியேட்டர்ஸ்னால் டெஃபினெட்லி பிவிஆரை பொறுத்த வரைக்கும் PXL சொல்லுவேன். சப்போஸ் இப்போ ஐமேக்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது அண்டு வி வாண்ட் டு ஹேவ் அன் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 4DX இருக்குது. இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எனக்கு அதனால் என்னோட ஆக்சசபிலிட்டி இருக்குது. சேட்லி சென்னையில் 4DX தியேட்டர் ஒன்று கூட இல்லை, அதுதான் இருக்குது சுகமான விஷயம். வி ஆர் சேயிங் வி ஹாவ் அ லவ் ஃபார் சினிமா. நம்மக்கிட்ட ஒரு 4DX தியேட்டர் கூட இல்லை. ஹோப்ஃபுல்லி நம்ம பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஆகிட்டோன்னா, ஃப்யூச்சரில் பெரிய யூடியூபர்ட்டனா இல்லை பெரிய ஃபிலிம் டேரக்டர்ட்டனா முதல்ல சென்னையில் நாம் தான் 4DX தியேட்டரை கட்டுறோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நமக்கு முன்னாடி எவனும் கட்டலாம், நாம் தான் முதலாக கட்டுவோம் 4DX தியேட்டரு. ஸோ கம்பேர்ட் டு திஸ் ரேண்ட் படம் ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸை போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஐ பெட் ஆன் இட் தட் யூ ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அனிமேஷன்ஸா, ஆக்ஷன் செட் பீஸஸா, கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு சம்டைம்ஸ் ஒரு காமெடி இருக்குல்ல, சீசி காமெடி, இந்த ரான்ச்சி காமெடி, அதெல்லாம் தான் கொஞ்சம் சப்பாராக இருக்குது. ஆனால் அது குழந்தைங்கள் சிரிக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜில் இருக்குது. இப்போ ஃபார்ட்டிங் ஜோக்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சீப் காமெடிஸ். அதெல்லாம் ஆனால் குழந்தைங்க லெவலில் அவங்களாம் அசிங்கம் அந்த மாதிரி சிரிக்கிற அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கே தவிர ஃப்ரம் எனி லாங்குவேஜ், ஃப்ரம் எனி ஏஜ் குரூப் யாராக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு யூனிவர்சலாக இருக்குது. ஐ திங்க் அதனால தான் ரெசனேட்டாக இந்த படம் $2 பில்லியன் தொட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழாக பார்த்துருப்பீங்க. $2 பில்லியன் கரெக்டட் ஃபிலிம் இந்தியாவில் இது ஜான்வரியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு 2025. இந்தியாவில் ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் எண்டில். யாருக்குமே தெரியல. இந்த இதை சொல்லுவாங்கள்ல, ரஜினி படத்தில் டான்ஸ் ஆட்டதுக்கு யாருமே தெரில. அண்ணாத்த சரவடி தூக்கே அப்படின்னு பாடினார்ல, அந்த மாதிரி ஒரு $2 பில்லியன் படம் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சுட்டு வர இந்தியாவில் அவனுக்கு யாருக்குமே தெரில. அவன் யாருன்னே தெரில, ஒரு மதி கூட இல்லை, சீண்டை கூட இல்லை. எனக்கெல்லாம் என்னடா நீங்கள் அப்போ தான் ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. No matter how strong you achieve, no matter how well contented you are, unless you promote yourself, unless you sell yourself, you are not going to be sold anytime soon. இப்போ KGFனு ஒரு படம் அது தன்னை விற்றுக்கிடுச்சு. அதனால தான் KGF 2 எந்த பெரிய ப்ரொமோஷன் பண்ணலனாலும் இந்த டேட்டில் படம்னா எல்லாரும் போய் பார்த்துருவாங்க. சேம் அப்ளைஸ் டு எவ்ரி திங்.
உங்களுக்குன்னு ஒரு பிராண்டும் உங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டும் இருக்குன்னா, நான் இந்த பிராண்ட் இந்த ரெக்கார்டை வச்சுருக்கேன், நீங்கள் முதல்ல ப்ரொமோஷன் பண்ணணும், நீங்கள் வெளியில் எடுத்து வந்து காட்டணும். அதை மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டா மட்டுமே தான், ரெசனேட் ஆனால் மட்டும்தான் அவங்க அடுத்த தடவை நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்களே தவிர, நான் பெரிய ரெக்கார்டு, நான் பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், என்கிட்ட செம்மையான ஆர்ட் ஃபிலிம் இருக்குது, நான் பெரிய புக்வாம் என்னன்னா நீங்கள் வச்சுக்கோங்களேன். புக்வாம்னு சென்சர் பண்ணி சொல்கிறேன், பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் அன்லெஸ் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப், அன்லெஸ் யூ லெட் அதர்ஸ் நோ தட் யூ ஹவ் ப்ரூவன். இவன் ப்ரூவ் பண்ணிட்டான், $2 பில்லியன் அடிச்சிட்டான், மொதல் பாட்டு அதிகமான வசூல் தான். அப்பயும் அவனுக்கு யாருமே தெரியல இந்தியன் மார்க்கெட்டு. அந்தளவுக்கு நம்ம ஒரு பபுளில் இருக்கோம். நம்ம வந்து நார்த் கொரியாவில் நடக்குதுன்னே தெரியும், அவங்க ஒரு பபுளில் இருக்காங்க. சைனாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல, அங்கே ஒரு பபுள் இருக்காங்கிற மாதிரி. சைனாக்கார ஒரு படத்தை விட்டுருக்கான் குங்ஃபு பாண்டா லெவலுக்கு, அந்த படம் வேர்ல்டு வைடில் $2 பில்லியன் அடிச்சிருக்கு. அது நம்ம யாருக்குமே தெரியல. இந்தியாவில் தான் பபுளில் இருக்கும். என்ன கதை என்ன இதுன்னு உனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ தட்ஸ் ஹவ் யூ நோ த பவர் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் மூவி ப்ரொமோஷன். இந்த படம் வார்னர் ப்ரோஸ் ட்விட்டரில் மட்டும் ஹேஷ்டேக் போடாமல் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் மெட்ரோ சிட்டிஸ், இப்போ மும்பையில் மட்டும் போய் ப்ரொமோஷன் ப்ரீமியர் ஷோக்கெலாம் டிக்கெட்லாம் இது பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கட்டா, ஹைதராபாத், குறைஞ்சபட்சம் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸாச்சும் கொஞ்சம் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் பண்ணியோ இல்லை கொஞ்சம் எஃபெக்டிவாக எடுத்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்களோ கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமான ரீச் இருக்கும். தமிழ் டப்பு விட்டுருக்கணும். இந்த ப்ரொமோஷன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு செலவு பண்ணி, இவ்வளோ செலவு பண்ணுற, இவ்வளோ சம்பாரிச்சிருக்க, உனக்குலாம் வெக்கமா இல்லைங்கிற மாதிரி. இவ்வளோ $2 பில்லியன் சம்பாரிச்சிட்டு தானே நீங்கள் ஏப்ரலுக்கு நீ வர இந்தியாக்கே வர. ஒரு மாதம் முன்னாடி செலவு பண்ணி டப்பிங் பண்ணி தமிழ் டப்பிடுவானா? என்க்ளோர் ஃபிலிம்ஸுக்கும் வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரிக்கும் கேட்குறேன். ஏன்னா மனசாட்சி இல்லை அவங்களுக்குலாம். வார்னர் ப்ரோஸ் இந்தியா தமிழ் டப் விட்டுருந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா நம்ம குழந்தைங்க இந்த சம்மருக்கு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பே இல்லை, அதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, இந்த படம் வந்திருக்குன்னே அவனுக்கும் தெரில. இந்த படம் வருது, இந்த டேட்டில் வருது தமிழ் டப்பிங்னு லைன் கிங் மாதிரி இதை ப்ரொமோஷன் பண்ணி விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த படம் இன்னும் ஓடி இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி பிட் சேட் ஆன் தட் ப்ரொமோஷன் பார்ட். பட் படமாக பார்க்குறப்ப மூவி எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொன்னல ஒரே ஆள் தான் புக் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச ஷோ கேன்சல் பண்ணுறாங்க 3-4 பேர் தான். ஆல்ரெடி 5 பேர் இருக்கிற ஸ்பை ஃபேமிலி ஒயிட் போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு. நான் தியேட்டருக்கு போனேன். லாஸ்ட் மினிட் 2 பேர் புக் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 10-15 மெம்பர்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஒரு 200-300 கெப்பாசிட்டியில் இருக்க தியேட்டரில் நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தோம். ஸ்டில் வி என்ஜாய்ட் இட். நாங்கள் எல்லாருமே நல்லா சிரித்தோம், என்ஜாய் பண்ணோம். நான் ஒருத்த மட்டும் தான் கத்துனேன். ரொம்ப பிடிச்ச சீன் மட்டும் தான், ரொம்ப நியூசன்ஸ் மாதிரி இல்லாமல் எனக்குள்ளே அப்படி கற்றுக்கிட்டேன் லைட்டாக. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தியேட்டரில். விஷுவலி சூப்பராக இருக்குது. 3D எஃபெக்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் சொல்கிற மார்வல் படம் 3D, அந்த படம் 3D எஃபெக்டில் கண்ணாடி போடுறப்பே ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கலர் கரெக்ஷன்லேருந்து, அந்த டெப்த்துலேருந்து, அது எல்லாமே இருக்கும். இது அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நிறைய 3D ஆஃபர் பண்ணலையே தவிர, அந்த வேர்ல்டில் ரொம்ப இமோசிவாக அழகாக கொண்டு போயிருக்கு. கேமரா ஆங்கிள்ஸ் என்னமா பண்ணியிருக்கானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் அனிமேஷன் தான். அதில் எவ்வளோ எஃபெக்டிவாக லெஃப்ட் ரைட்டு பேன் சுற்றி ஒரு கேமரா ஆங்கிள் மூலியமாகவே நம்ம மைண்டே ஒரு ஆட்டுறான். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், தப்பி தவிர நம்ம மட்டும் சென்னையில் இருக்கோமே. ஒரு பெங்களூர், ஒரு அழுத்தி பெங்களூர் போயிருந்தா கூட நம்ம 4DXல இந்த படத்தை என்ஜாய் பண்ணியிருக்கலாமே. அஃப்கோர்ஸ் அவங்க ஓடுதான்னு தெரியல. ஐ மீன் மேண்ட்ரின் ஷோ கேன்சல் ஆகாமல் ஓடுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு 4DX எக்ஸ்பீரியன்ஸு இந்த படம் ஒர்த்தானா டெஃபினெட்லி ஒர்த்து. ஒரு ஐமேக்ஸ் ஒரு 4DX. நம்ம சென்னையில் இருக்கீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஐமேக்ஸ் மட்டும்தான் வாய்ப்பு. இன்கேஸ் பெங்களூரோ இல்லை வேறு எனி அதர் சிட்டி, சென்னையில் இந்தியாவிலே சென்னை ஒரு மெட்ரோ சிட்டி மட்டும் தான் 4DX தேட்டரே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் யாரும் செஞ்சு போய் ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இசட் உலக தமிழர்கள் நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த படம் இந்த சம்மரில் என்ன தாங்க இருக்குது படம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னா, May 1க்கு முன்னாடியே தண்டர்போல்ட்ஸ்க்கு முன்னாடியே இது ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது, நிசான்னு சொல்லிட்டு நாசா. நீங்கள் அந்த படம் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு குழந்தைங்களுக்கான படம். பட் ஸ்டில் ஈவன் அடல்ட் கேன் ரிலேட் டு இட், யூ கேன் என்ஜாய் இட். அவ்வளோ சூப்பரான அனிமேஷன், அவ்வளோ சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்சஸ், மியூசிக்கு, காமெடி கொஞ்சம் ராஞ்சியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் நல்லா ஒர்க்காக இருக்குது. நிறைய இடத்துல ஆயிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். நல்ல காமெடிஸும் இருக்குது படத்தில். அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு ஆர்க், ஒரு எமோஷனு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாண்டு, அப்புறம் ஏமாற்றம் எல்லாமே இருக்குது. டோட்டல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு சிம்பிளிஸ்டிக்காக ஒரு ஐடியாவுக்கு சொல்லணும்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்கிறது லாங் பேக், ஒரு கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷங்களுக்குலாம் முன்னாடி, ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி லிட்டில் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன், ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணாங்க. அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கிருஷ்ணாங்கிற மாதிரி சின்ன வயசில் சைல்டுஹுட்டில் லீலைகள் என்ன பண்ணார். ஹை குவாலிட்டி அனிமேஷன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த லெவல் ஆஃப் அனிமேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹெட்டு மட்டும் பெருசாக இருந்து உடம்பு குட்டியாக இருக்குது டைப் ஆஃப் ஸ்கெட்ச்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் பாடி ஸ்கெட்சு. பட் ஸ்டில் மற்ற எல்லா கேரக்டர்ஸும், எல்லா அம்மா, அப்பா, பையன், ஃப்ரெண்டு,
வில்லன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கான், அவனுக்குள்ளே எவ்வளோ ரகடான ஃபேஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு காமெடி சீக்வன்ஸாக இருக்குது. ஒரு நல்லதுன்னு இப்போ ஐடியாலஜிக்கல் ஒன்று இருக்கும்ல, வெள்ளைனா நல்லது அப்புறம் கருப்புனா கெட்டதுன்னு. இங்கே ஒரு வெள்ளையே மூளை செலவை செய்யப்பட்டு ஒரு தப்பான காசுக்காக நின்றுட்டு இருக்கோம். அந்த வார் இருக்குல்ல, ரகடாக என் ரைட்ஸ்க்காக உழைச்சி போராடுறவன் ஒவ்வொருத்தரும் கருப்பு கலரில் அவ்வளோ டர்ட்டியாக அவ்வளோ சண்டை போட்டு அந்த வாருக்கு போவான். தேவதைகள் மாதிரி நாங்கள் எல்லாரும் நாங்கள் பண்ணுறது தான் கரெக்டாக நம்பிக்கிட்டு முட்டாள்தனமாக இருப்பாங்களா, அவங்களாம் வெள்ளை கலரில் அப்படியே பரமபிதாக்கள் மாதிரி பரமாத்மா உடையில வந்து அவங்களாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ குட் விசஸ் ஈவிலுக்கே வேற ஒரு கான்டெக்ட்ல கொடுத்து எது நல்லது எது கெட்டது நம்மளை யோசிக்க வச்சு, அந்தளவுக்கு ஃபிலாசபிக்கலாகவும் டெப்த் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, எமோஷ்னலி இருக்குது, ஆக்ஷன் செட் பீசஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது, விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது, என்ன மாதிரி கலரிங்கு. இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பட்னா நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதோட கதையை ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்டரில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஐ செட் உங்களுக்கு 4DX தான் ஐமேக்ஸ் தான்லாம் இல்லை, இந்த படம் உங்களுக்கு ஒரு 2Dயில் மேண்ட்ரினில் கிடச்சா கூட இங்கிலீஷ் சப்டைட்டில் வித் சைனீஸ் சப்டைட்டில் தான் இருக்குது. நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், நீங்கள் அந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இட்ஸ் என்கோடட் இன் த ஃபிலிம். சைனாக்காரனுக்கு அவனுக்கு வந்து 2-3 லாங்குவேஜ் இருக்கிறதால அவன் படமே அவன் ஃபிலிம்லேயே என்கோட் பண்ணி தான் அவன் சப்டைட்டில் ஓடுறான், நம்மள மாதிரி வெளியில் போடுறதில்ல. அது சில ப்ளஸ் மைனஸ் இருக்க தண்ணி போய்ட்டு வச்சுப்போமே. ஸோ இங்கிலீஷ் என்கோடட் சப்டைட்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த சப்டைட்டில் உங்களுக்கு ஈஸியோ சப்டைட்டில் பார்த்து படிக்கிற நீங்கள். நம்ம ஊர் எத்தனை பேர் தமிழ் சப்டைட்டில் பார்த்து ஒரு படம் பார்க்குறாங்கன்னு தெரியல. அஃபிஷியலி ஒரு சைனா படத்துக்கு தமிழ் சப்டைட்டில்ஸ் வித் தமிழ் சப்டைட்டில் சொல்கிறதே ஷாக்கிங்காக இருக்குது. எத்தனை பேர் நம்ம ஊரில் தமிழ் சப்டைட்டில் மூலியமாக ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல. அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. இங்கிலீஷ் மட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிஃபர் பண்ணாமல் தமிழ் சப்டைட்டில் கூட நம்ம கொண்டு போகலாம். அந்தளவுக்கு தமிழ் சப்டைட்டில்ஸும் நம்ம எடிட்டர்ஸும் நம்ம ஊரில் வேணும். அந்த விதத்தில் பார்க்குறப்ப இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் வாட்சிங் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ், எனி தியேட்டர்ஸ். செஞ்சு போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான படம் தான் நாசா. இப்போ இந்த படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன், நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஈவன் தோ இட்ஸ் வெரி லிமிடெட் க்ரௌட், ஸ்டில் வி ஹேட் அ கிரேட் டைம். எனக்கு பிவிஆர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ரிப் ஆச்சு. கிளைமேக்ஸ் செகண்ட் ஆஃப் போக இது ஒரு எல்லோ கலரில் ஒரு ரே ஒன்று வந்து ஸ்க்ரீனில் அடிச்சுட்டே இருந்தது, பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் ரைட் பாட்டமில். என்னடா அதுன்னு சொல்லி நான் ப்ரொஜெக்டர் திரும்பி பார்க்குறேன், அது பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு செகண்ட் ஹாஃபில், கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸில். என்னடா அது ப்ரொஜெக்டர் திரும்பி பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், ஃபுல் இருட்டாக இருக்குது ஸ்க்ரீனே, டார்க்கான ஷேடு கொக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தோட எல்லோ கலரில் பெரிய லைட் அப்படியே ஸ்க்ரீனில் அடித்து ஸ்பாயில். நான் ஏஞ்சி வெளியில் ரிப்பேர் பண்ணான்னு ஏஞ்சி வெளியே நான் நடக்கிறேன். பார்த்தா அந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியில் போகிறப்ப ப்ளீஸ் ரிட்டர்ன் யுவர் ஸ்க்ரீன் கிளாஸஸ் அந்த 3D கிளாஸஸும் போட்டிருப்பாங்களா ஒரு போர்டு, ஷைனிங்காக ஒரு கோல்டன் கலரில் ஒரு இரும்பு வச்சு ஒரு போர்டு. அந்த போர்டை இந்த வெளியில் எக்ஸிட் ஆகிற டோருக்கு மேலே ஒரு லைட் இருப்பாங்களா, அதுக்கு அழகாக கீழே வச்சுருக்கான். அந்த ஆங்கிளுக்கு மேலே இருக்கிற அந்த லைட்டு பட்டு அழகாக ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன கை ஆக்ஷன் பண்ணதுக்கே பின்னாடி இவ்வளோ ப்ளீச் ஆகுது, சாரி கைஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு இது இருக்குது, போர்டு வச்சுருக்காங்க, மேலே இருந்து அந்த லைட்டு பட்டு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாரி ஒரு லைட் ப்ரொஜெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகி செம்ம மூடு ஸ்பாயில் ஆகி. இப்போ சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி ஏன் ப்ரோ இப்படி இருக்குது, அம்மா எடுத்து வைங்க ப்ரோன்னு சொல்லி லைட்டை ஆஃப் பண்ணுங்கள். ஒரு தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எக்ஸிட் சைன்ஸ்லாம் அந்த நியான் லைட்ஸில் ரொம்ப பெரிய பிரைட்னஸில் எமிட் பண்ணுது, ஆனால் தெரியும் அந்த லைட்டாக இருக்குது. எதுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸிட் த தியேட்டர் ஹியர்னு ஒரு லைட் ஒன்று போட்டு அழகாக அது கீழே அடித்து ஸ்க்ரீனில் அடித்து ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க. நான் அவ்வளோ சொல்லிட்டு போனேன், எடுத்தாங்க. நான் சொன்னாங்க சாரி ப்ரோ, சாரி ஃபார் த இன்டரப்ஷனு அப்படிலாம் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் ப்ரோ அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறது சொல்லுங்கள், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வரேன். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் திரும்ப அந்த லைட்டை போட்டுச்சு, திரும்ப அதே மாதிரி லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஏஞ்சி போனால் நான் படத்தை பார்க்க விட்டு நான் பட்டு இதுதான் இந்த பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே பல கட்சி இருக்கிற படத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கிளைமேக்ஸில் போய் நான் சொன்னேன் ப்ரோ எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரோ வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பி அந்த லைட்டை போட்டு திரும்பி ஸ்க்ரீன் அடிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு படத்தை என்ஜாய் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடி பிஆர்க்கு டிஸ்ட்ரிக்ட்லாம் தேங்க்ஸ் சொல்லி அந்த படத்தை போனேன். அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த லோக்கல் அந்த தியேட்டர் ஆப்ரேட்டர் அலோவ் பண்ண மாட்டேறான், அவ்வளோ லத்தாஜிக்காக இருக்கேன். இப்போ மார்வல் மூவினால என்கிரிட்ஸ் இருக்குன்னு தெரியும், சைனா படம் ஒன்று போடுறான், குறைஞ்சபட்சம் அது என்கிரிட்ஸ் இருக்கா இல்லையா, என்ன லென்த் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா. படம் முடிஞ்ச உடனே பேப்பர் எல்லா லைட்டும் அடிக்கிறான். இன்டர்வெல்ல ஒரு பிரேக், இவங்களே ஃபர்ஸ்ட் இன்டர்வல்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பிரேக் விடுவாங்க. அதில் இருட்டாக இருக்கு, இருட்டாக இருக்குது, ஒரு 3-5 நிமிஷம் எல்லாம் பக்கம் வச்சு டார்ச் டம்னி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லைட்டே வருது, டிம் லைட்ஸே வருது. அது மாதிரி தியேட்டர் ஆப்ரேட்டர்ஸோ இல்லை அந்த லைட்டு டெக்னீஷியன்ஸோ அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். ஒரு மூவி ஒரு என்ஜாய் பண்ண வரணும்னா அது எந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு கொண்டு போகணும். குறைஞ்சபட்சம் பேட்ரி பார்க்கக்கூடாதுங்கிற குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு டைமிங்க்கு அவங்க பேக் டு பேக் அடிக்கிறதுக்கு அவங்க போட்டால் மட்டும் தூங்க போடுவாங்க போல். எதுக்கு படம் விட்டுருக்கப்போ லீவ் ரிட்டன் யுவர் 3D கிளாஸஸ் ஏன்னு சொல்லிட்டு போர்டு லைன்ட்டு வச்சுட்டு போனோம். அவங்க ஒரு ஆள் தானே பொறுப்பாக படம் முடிஞ்சோடனே கதவை திறந்து அங்கே அழகாக ஒரு போர்டெல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாப்புல.
ஸோ அண்டர்ஸ்டாப்ல இருக்காங்க என்ன கதை இருக்குதுலாம் தெரியல. கொஞ்சம் இது பேட்டரி பாச்சு ஒரு இரிட்டேட் ஆச்சு. நான் ட்விட்டருக்குலாம் கொண்டு போகுது. இது ஒரு லோக்கலைஸ்டு இஷ்யூ. இதெல்லாம் ட்விட்டரில் கொண்டு போய் ஒரு யூஸும் இல்லை. ஏதாவது பெரிய லெவல் பிரச்சனைனா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலாம், ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு கேட்கலாம். இது நான் அப்படியே விட்டுட்டு பட் ஆனால் ஸ்டில் பேட்டரி பாச்சு அது ஒன்று தான் எனக்கு ரேண்ட்டாக இருந்துச்சு. நல்ல தியேட்டரில் நான் சொல்கிற மல்டிப்ளெக்ஸ்லேயே இப்படி இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல தியேட்டரில் நல்ல ஸ்க்ரீனில் நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பாருங்கள். ஒரு சம்மருக்கும் சூப்பரான படம் இருக்குது நாசா. இந்த ஸ்ட்ரீமை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு சந்திக்கிறேன். உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் செஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் இட், as simple as that. உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Until then, bye bye. See you all. Peace out.